அல்ஹம்துலில்லாஹ். ரப்பே ரஹ்மானை, புனிதமான இந்த இரவிலே இந்த உம்மத்திற்காக அன்பளிப்பாக எங்களுடைய உயிரைவிட மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மூலமாக வழங்கப்பட்ட இந்த ஐவேளை தொழுகையை முறையாக பேணி பாதுகாத்து இறையச்சத்தோடு தொழுகக்கூடிய நற்பாக்கியசாலிகளாக எங்களை அங்கீகரித்தருள் புரிவாயாக. எல்லாவற்றிற்கும் மேலாக உன்னுடைய ஹபீப் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய ஷஃபாத்திற்கு தகுதி பெற்றவர்களாக, சொர்க்கத்திற்குரியவர்களாக எங்களை அங்கீகரித்தருள் புரிவாயாக. ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையாம் முஹம்மது சலாமினை சமர்ப்பித்துக் கொண்டு என்னுடைய உரைக்கு வருகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கைக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, ஜமாத்தார்களே, வாலிப நண்பர்களே, புனிதமான ஒரு இரவு, இந்த மார்க்கத்தினுடைய அடையாள சின்னமாக இருக்கக்கூடிய இறை சந்திப்பை தந்த, எல்லாவற்றிற்கும் மேலாக நாமெல்லாம் இந்த உலகத்தில் காண முடியாத காட்சியெல்லாம் கண்டுவிட்டு தன்னுடைய உம்மத்துகளிடத்திலே அந்த காட்சிகளை பற்றி சொன்ன சுவர்க்கம் நரகத்தை எல்லாம் அறிவித்து தந்து அல்லாஹ்வுடைய வல்லமைகளை புரிய செய்த ஒரு சிறப்பான ஒரு இரவு தான் இந்த மிஅராஜுடைய இரவு. அதிலும் சிறப்புமிக்க மாதங்களிலே ஒன்று இந்த ரஜபுடைய மாதம். அல்லாஹ் இந்த ரஜபுடைய மாதத்திலே உண்டான அனைத்து பரக்கத்திற்கும் தகுதி உள்ள மக்களாக நம்மை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. அருமையானவர்களே, அல்லாஹ் ஏராளமான தன்னுடைய அத்தாட்சிகளையும் அற்புதங்களையும் இந்த உலகத்திலே அவ்வப்போது நிகழ்த்தி கொண்டே இருக்கிறார். சமீபத்திலும் கூட அமெரிக்காவிலே ஏற்பட்ட அந்த காட்டுத்தீ, இன்னும் அது எப்படி உருவானது என்பதை யாராலும் அறிய முடியாது. மிகப்பெரிய ஒரு பேர் அற்புதம், அல்லாஹ்வுடைய கரம், அல்லாஹ்வுடைய குதிரத். அது ஒன்றை விளங்க வேண்டும், அல்லாஹ்வின் மூலமாக ஏற்படக்கூடிய அற்புதங்கள் அனைத்துமே குதிரத் என்பதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி தந்தார்கள். அல்லாஹ்வுடைய ஆற்றல், அது யாராலும் சாதிக்க முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. கொரோனா எப்படி வந்துச்சுன்னு யாராலும் சொல்ல முடியல. இப்படி பல வகைகளில் இயற்கை சீற்றங்கள் மனிதர்களுக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினையாக தன்னுடைய அச்சத்தை முஃமின்களினுடைய உள்ளத்திலே கொடுக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தால் இப்படிப்பட்ட அற்புதங்கள் எல்லாம் அல்லாஹ் நிகழ்த்துகிறானே, இது மிகப்பெரிய ஒரு குதிரத் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் காட்டக்கூடிய இந்த அற்புதங்கள் குதிரத் என்று சொன்னால், நபிமார்களுக்கும் அல்லாஹு தஆலா சில அற்புதங்களை வசப்படுத்தி கொடுத்திருந்தான். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு உலகத்தையே ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரம், அவர்கள் அற்புதங்கள் நிகழ்த்தி காட்டுகிறார்கள் என்று சொன்னால் அதனுடைய பெயர் முஅஜிஸா என்பார்கள். இந்த மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. முஅஜிஸா, அற்புதங்களை அவர்கள் நிகழ்த்தி காட்டுவார்கள். அதே போன்று நபிமார்களுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய இறைவனோடு நம்மை நெருக்கி வைக்கக்கூடிய இறைநேசர்கள், வலிமார்கள், அவர்கள் காட்டக்கூடிய அந்த அற்புதங்கள் எல்லாம் கராமத் என்று சொல்வார்கள். நிதர்சனமாக அதிலே மூழ்கியவர்களுக்கு, அதிலே புரிந்தவர்களுக்கு, அறிந்தவர்களுக்கு நிச்சயமாக அது கராமத்தினுடைய விளைவுகளை புரிந்து கொள்வார்கள். அது கராமத் என்று சொல்லும் இந்த மார்க்கம். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட கராமத்துகள் எல்லாம் சொந்தங்களாக இருக்கக்கூடிய இறைநேசர்களின் மூலமாக ஏராளமான படிப்பினைகளையும் நம்மால் காண முடிகிறது, பெற முடிகிறது. நபிமார்களுக்கு ஏராளமான முஅஜிஸாக்களை, அற்புதங்களை அல்லாஹ் கொடுத்த வரிசையிலே நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான், மிகப்பெரிய அந்தஸ்தை வழங்கினான், முஅஜிஸாவை கொடுத்தான். கலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நேசனாக ஆனார்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். கலீலுல்லாஹ் என்று சொல்லுவோம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அல்லாஹ்வோடு பேசியதால் அவர்களினுடைய சிறப்பு பெயர் கலீமுல்லாஹ் என்று அல்லாஹ் சிறப்பு பட்டத்தை வழங்கினார். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் ரூஹுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரூஹ் என்று அழைக்கப்பட்டார்கள் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம். இப்படியாக எல்லா நபிமார்களுக்கும் ஒவ்வொரு அற்புதங்களையும் சிறப்புகளையும் அல்லாஹ் வழங்கினான். நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இரும்பை தன்னுடைய கரத்தால்
பஸ்பமாக ஆக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்தான். எவ்வளவு பெரிய சிறப்பு! இப்படி ஏராளமான அற்புதங்களை, முஅஜிசாக்களை அல்லாஹ் நபிமார்களுக்கு வழங்கினான். கடைசியாக வந்த நபிமார்களினுடைய தலைவராக, நம்முடைய நபியாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கும் கிட்டத்தட்ட ஹதீஸ்களிலே காண முடிகிறது 1000க்கும் மேற்பட்ட முஅஜிசாக்களை, அற்புதங்களை அல்லாஹ் வழங்கினான். அதிலே முதல் அற்புதம் தான் அல் குர்ஆன், இறை வேதம், அல்லாஹுவால் வழங்கப்பட்ட அற்புதமான அந்த வேதம். எவ்வளவு பாக்கியமானது! நபிமார்கள் நபியினுடைய காலத்தில் வழங்கப்பட்ட அந்த அல் குர்ஆன் இன்று மட்டுமல்ல, நாளை மட்டுமல்ல, கியாமத் நாள் வரைக்கும் அதிலே உள்ள ஒரு புள்ளியை கூட யாராலும் அகற்ற முடியாது. அல்லாஹ் தஆலா அவ்வளவு பாதுகாப்பாக இந்த குர்ஆனை ஈமான் உள்ள முஃமின்களினுடைய உள்ளத்திலே வைத்து பாதுகாக்கிறார். மிகப்பெரிய ஒரு பேர் அற்புதம். இந்த குர்ஆனின் மூலமாகத்தான் அனைத்து உள்ளங்களையும் வசப்படுத்தினார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு பேர் அற்புதம் வாய்ந்ததுதான் இந்த குர்ஆன். அடுத்ததாக பெரிய முஅஜிசாக்களிலே, அற்புதங்களிலே இரண்டாவதாக இந்த மிஅராஜ். மிகப்பெரிய, உலகமே ஆச்சரிய கண்ணோடு பார்த்து கொண்டிருக்கிறது இந்த மிஅராஜை. இது எப்படி சாத்தியமாகும்? தன்னுடைய படுக்கையினுடைய சூடு ஆறுவதற்குள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த மிஅராஜ் பயணத்தை முடித்து வந்ததாக மக்களிடத்திலே சொல்கின்ற போது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் அவர்களினுடைய ஈமான் உறுதியானது. எவர்களெல்லாம் அதை மறுத்தார்களோ அவர்கள் முர்த்தத்தானார்கள், இஸ்லாத்தை விட்டு வெளியே போனார்கள். அதுதான் நிதர்சனமான ஒன்று. இந்த அற்புதம் நிகழ்வதற்கான காரணங்களும் இருக்கிறது. அல்லாஹ் தன்னுடைய ஹபீப் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பு பெயரை கொடுத்தான். ஆனால் இந்த ஹபீப் என்ற வார்த்தைக்கு நிகராக, தன்னுடைய தோழமைக்கு நிகராக எந்த வார்த்தையையும் ஈடு கொடுக்க முடியாது என்று இந்த மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது. அந்த ஹபீபுக்குத்தான் அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட மகத்தான முஅஜிசாவை, மிஅராஜ் என்ற சிறப்பு பயணத்தை அல்லாஹ் கொடுத்தான். சில காரணங்கள் இருக்கிறது, மிக முக்கியமான காரணங்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு அரணாக இருந்தார்கள் 2 நபர்கள். ஒன்று அவர்களினுடைய அருமை மனைவி கதீஜா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களும், அவர்களினுடைய சச்சா அபூ தாலிப் அவர்களும். 2 பேர்களும் ஒரே நேரத்திலே மரணித்து விட்டார்கள். ஒரு நாள் 2 நாட்கள் அந்த சமீப காலங்களிலே அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். கதீஜா நாயகி அவர்கள் அவ்வளவு பிரியம் கொண்டவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது. பெற்றெடுத்த பிள்ளைகள் எல்லாம் அவர்களின் மூலமாகத்தான். அவர்களினுடைய வஃபாத்திற்கு பிறகும் கூட கதீஜா தன்னுடைய மனைவியினுடைய தோழிகளுக்கு விருந்து உபசரிப்பு செய்வார்கள். தன்னுடைய மனைவி கதீஜாவினுடைய பாசத்தின் காரணமாக ஏதாவது அன்பளிப்பு கொடுக்க விரும்பினால் அவர்களினுடைய தோழிகளுக்கு கொடுத்து கதீஜாவை பெருமைப்படுத்துவார்கள், பெருமையாக சந்தோஷமாக பேசுவார்கள். அந்த அளவுக்கு அரணாக இருந்தால் இன்றைக்கும் பார்க்கலாம். காபாவிலே மிகப்பெரிய ஒரு பில்டிங்காக கிளாக் டவர் ஒன்று இருக்கும். அந்த அரண்மனையே, அந்த டவரே கதீஜா நாயகி அவர்களினுடைய மாளிகை தான். அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான சொத்துக்கள் படைத்தவர்களாக இருந்தார்கள். அந்த சொத்துக்கள் அனைத்தையும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக, இந்த தீனுக்காக, நபிக்காக அனைத்தையும் ஒப்படைத்தார்கள். அவர் அவ்வளவு பெரிய ஒரு மிகச்சிறந்த ஒரு மனைவியாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அவர்கள் இருந்தார்கள். ஏன், எல்லாவற்றிற்கும் மேலாக சொல்ல போனால் முதலாக இஸ்லாத்தை ஏற்ற பெண்மணியாக கதீஜா நாயகி அவர்கள் இருக்கிறார்கள். வஹி கிடைக்கப்பட்ட, நபித்துவம் கிடைக்கப்பட்ட முதல் நாளிலேயே அன்னை கதீஜா நாயகி அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கிறார்கள் என்று சொன்னால் இதைவிட வேற என்ன சிறப்பு அவர்களுக்கு இருக்க முடியும்? அப்படிப்பட்ட எல்லா வகைகளிலேயும் சிறப்பு பெற்ற அவர்களினுடைய மனைவியை இழந்தார்கள். கவலை இருக்குமா இல்லையா? அவ்வளவு கவலை. அதன் பிறகு இது வீட்டிற்குள்ளால் இவ்வளவு பாதுகாப்பு, ஆலோசனை, அரவணைப்பு தன்னுடைய மனைவியின் மூலமாக கிடைத்தது. மிகப்பெரிய எதிர்ப்பு
சொத்துக்கு பாதுகாப்பு இல்லை, உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, எல்லா வகைகளிலும் நெருக்கடி. வெளியில் சென்றால் நிம்மதியாக செல்ல முடியாது. இப்படி எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஆபத்தை விளைவிக்க துடிக்க அந்த கயவர்களுக்கு எச்சரிக்கை மணி காட்டிக் கொண்டே இருந்தார்கள். அவர்களினுடைய சச்சா அபூ தாலிப் அவர்கள் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை காட்டினார்கள். அவர்கள் இருக்கும் வரைக்கும் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை எவரும் நெருங்கவில்லை. எல்லா வகைகளிலேயும் முழுமையான பாதுகாப்பாக வெளியிலே இருந்தார்கள். இரண்டு பாதுகாப்பு அரண்கள், ஒன்று அவர்களினுடைய மனைவி, இன்னொன்று அபூ தாலிப் அவர்களினுடைய சச்சா. இரண்டு பேர்களும் சமீப காலத்திலே வஃபாத் ஆகிவிட்டார்கள். மிகப்பெரிய ஒரு கவலை. அதன் பிறகு தைரியமாக எதிராளிகள் எல்லாம் பெருமானாரை நெருங்க ஆரம்பித்து விட்டார்கள். ஈமான் கொண்ட முஸ்லிம்களை நெருங்கி அவர்களுக்கு நெருக்கடிகளை கொடுத்தார்கள், சொத்துக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தினார்கள், உயிர்களுக்கு ஆபத்தை விளைவித்தார்கள். தைரியமாக இறங்கிவிட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாகிவிட்டார்கள். என்ன செய்ய முடியும்? பக்கத்திலே இருக்கக்கூடிய தாயிஃப், அவர்களினுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் இருந்தது. அங்கு சென்று நாம் ஈமானை சொல்லுவோம், அவர்களாவது ஏற்றுக்கொள்வார்கள் என்று அங்கேயும் சென்றார்கள். தன்னுடைய வளர்ப்பு மகன் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களோடு சென்றார்கள். அங்கேயும் பலன் அளிக்கவில்லை. எதிர்பார்த்து சென்றதைக்கு மோசமாக, எதிர்வினையாக வாயால் பேசியது மட்டுமல்ல, கேலி கிண்டல் செய்வது மட்டுமல்ல, கல்லால் எறிந்து விரட்டினார்கள் பெருமானாரை. தாங்க முடியாத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எந்த விஷயத்திலேயும் மனம் தளராதவர்களாக தைரியமாக இருந்தார்கள். இரத்தங்கள் எல்லாம் உடம்பில் இருந்து ஓடுகின்ற போது அதை தரையில் விடாமல் மீண்டும் தன்னுடைய மேனியிலேயே தடவி கொண்டார்கள். அல்லாஹ் பொறுத்து கொள்ளவில்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களின் மூலமாக அனுப்பி வைக்கிறான். என்னுடைய ஹபீபிட்டை கேளுங்கள், இந்த இரண்டு மலைக்கு மத்தியிலேயும் வைத்து இந்த மக்களை நசுக்கி விடுகிறேன், அனுமதி கேளுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இரக்கத்திற்கே பெயர் போன கருணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், தெரியாமல் செய்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் ஒரு காலத்திலே இவர்கள் திருந்தி நிச்சயமாக ஈமானுக்கு பலசாலிகளாக இருப்பார்கள் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நல்வாக்கை பகிர்ந்தார்கள். நெருக்கடியான தொந்தரவுகள் கொடுத்த அந்த மக்களை அழிக்க நினைக்கவில்லை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா வகைகளிலேயும் உறுதுணையாக இருந்தார்கள். மிகப்பெரிய கவலை, எல்லா வகைகளிலேயும் நெருக்கடி, என்ன செய்வதென்று அறியாது இந்த நிலையிலே அல்லாஹ் தன்னுடைய ஹபீபை நேரில் அழைத்து ஆறுதல் சொல்வதற்கு விரும்பினார். அழைப்பு மூன்று வகையாக இருக்கிறது. நாம் போனிலே அழைக்கலாம், இன்னைக்கு லேட்டஸ்ட் ஆகி போச்சு. இன்னைக்கு போன்ல அழைக்கிறேன்னா ஒரு காலத்துல லெட்டர் மூலமாக அழைப்பாங்க. இன்னொன்று நேரில் வந்து அழைத்து செல்வார்கள், வாருங்கள் இன்னைக்கு விசேஷம் இருக்குன்னு. இன்னொன்று கையோடு அழைத்து செல்வார்கள், வீட்டுல விசேஷம் வச்சிருக்கு வாருங்கன்னு கையோட கூட்டிட்டு போயிருவாங்க. இந்த மாதிரி மூன்று அழைப்புகளிலே அல்லாஹ் தேர்ந்தெடுத்த அழைப்பு தன்னுடைய ஹபீபை கையோடு அழைத்து வருவதற்கு ஏவினார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களின் மூலமாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய படுக்கையில் இருந்து உம்முஹானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களினுடைய இல்லத்திலே படுத்திருக்கும் போது, மக்கா ஹரம் எல்லாமே ஒரே இடம்தான். ஆகவே தான் இன்றைக்கு அந்த இடத்தெல்லாம் பார்க்க முடியாது, எல்லாமே மதாஃபாக ஆகிவிட்டது. அங்கிருந்து பைத்துல் முகத்தஸை நோக்கி தரை பயணம் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான் அல்லவா, சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா ஹவ்லஹு. பரக்கத்து பொருந்திய மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு இந்த மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து தரைவழி பயணமாக பயணித்தார்கள். கிட்டத்தட்ட நாம் நடந்து போகணும்னா 40 நாட்கள் ஆகும். 40 நாட்கள் ஆகும். கிட்டத்தட்ட 1400 கிலோமீட்டர். 1400 கிலோமீட்டர்ல நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நொடி பொழுதில் கடந்து செல்கிறார்கள், பயணிக்கிறார்கள். இதெல்லாம் சாத்தியமா? நமக்கு ஆச்சரியம் இருக்கிறது. ஆனா இன்னைக்கு அதே மாதிரி இந்த மியராஜ் பயணத்திற்கு இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கிறது. சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய அகீதாவின் படி, குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில்
ஏராளமான ஹதீசுகள் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உடலோடு தான் சென்றார்கள் என்பதற்காக பலவிதமான ஹதீசுகளும் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அந்த மிஹராஜ் என்ற வார்த்தையை கேட்டாலே சில பேர்களுக்கு அலர்ஜியாக ஆகிவிடுகிறது. ஏதோ மார்க்கத்தில் இல்லாததை போன்று புதிதாக ஒன்றை உருவாக்கி அவர்கள் பேசுகிறார்கள் என்று நினைக்கிறார்கள். மிக மோசமான ஒரு நிலை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மார்க்கத்தினுடைய விஷயங்களை மறைப்பதற்கு அவர்கள் முற்படுகிறார்கள் என்பது போன்று தெரிகிறது. தெளிவான மார்க்கம் இந்த மார்க்கம். யாராலும் மறைத்து விட முடியாது, மறைக்க முடியாது, மறுக்க முடியாது. கியாமத் நாள் வரைக்கும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் சென்ற அந்த பயணத்தை பற்றியான விளக்கங்கள் சொல்லிக் கொண்டே இருக்கும். நம்முடைய தலைமுறைகளுக்கு அது கிடைக்க வேண்டும், கிடைத்துக் கொண்டே இருக்கும். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாம் ஏற்படுத்தவில்லை, அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். கிட்டத்தட்ட 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாக நடந்த விஷயத்தை இன்றைக்கு பேசுகிறோம் என்று சொன்னால் இல்லாத விஷயத்தை பேச முடியுமா? அல்லாஹ் அவ்வளவு பெரிய வல்லமை மிக்கவன். எதிர்ப்புகள் இருக்கத்தான் செய்யும், நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் தெளிவுபடுத்துவதற்கு அவன்தான் மிக முக்கிய காரணமாக இருக்கிறான். அல்லாஹ் கபூலாக்குவானாக. அருமையானவர்களே, பெருமானார் தன்னுடைய படுக்கையினுடைய சூடு ஆறுவதற்குள்ளால் பைத்துல் முகத்தஸிற்கு செல்கின்ற வழிகளிலே ஏராளமான அற்புதங்களை பார்க்கிறார்கள், நிகழ்ச்சிகளை பார்க்கிறார்கள். எல்லாம் சொல்லலாம், நேரம் இல்லாததுனால சுருக்கமாக சொல்கிறேன். பைத்துல் முகத்தஸில எல்லா நபிமார்களையும் சந்திக்கிறார்கள், இமாமத் செய்கிறார்கள், தொழுக வைக்கிறார்கள். ஒவ்வொரு அதன் பிறகு பைத்துல் முகத்தஸிலிருந்து வான் நோக்கிய பயணம், மிஅராஜ் பயணம். மிஅராஜ் என்று சொன்னாலே ஏணி பயணத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வானமாக 7 வானங்களை கடந்து செல்கிறார்கள். சொர்க்கத்தை பார்க்கிறார்கள், நரகத்தை பார்க்கிறார்கள். எல்லா நபிமார்களோடும் உரையாடுகிறார்கள், மலக்குமார்களோடு பேசுகிறார்கள். கடைசியாக அல்லாஹுவையும் சந்திக்கிறார்கள், அல்லாஹுவோடு பேசுகிறார்கள். பேசி முடித்துவிட்டு தன்னுடைய இருக்கைக்கு வருகிறார்கள். கால நேரம் என்பது ஒரு குறுகிய ஒரு சில வினாடிகள் தான். 1400 கிலோமீட்டர் என்பதை நாம் ட்ரெயின்லையோ அல்லது பஸ்லையோ போனால் அரை மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் போகலாம். ஃப்ளைட்ல போனா ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆகலாம். இப்படிப்பட்ட அந்த பயணத்தினுடைய நேரங்களை எல்லாம் அல்லாஹ் சுருக்கி ஒரு சில வினாடிகளிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தன்னை சந்திக்க வைத்து விட்டு அல்லாஹ் அனுப்பி வைத்தான் என்று சொன்னால் இது மிகப்பெரிய ஒரு முஅஜிஸாவாக, மிகப்பெரிய ஒரு அற்புதமாக, இந்த மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினையாக இது அல்லாஹுவால் முடியும் என்பதை எடுத்து காட்டுவதற்காகத்தான் இப்படிப்பட்ட முஅஜிஸாவை அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அருமையானவர்களே, அந்த ஒரு சில நொடிகள் என்பது நமக்குத்தான் நம்முடைய யதார்த்தமான வாழ்க்கையிலே தான் ஒரு சில வினாடிகள். ஆனால் பெருமானார் காலம் கடந்து எத்துணை ஆண்டுகள் ஆனாலும் இந்த உலகத்தை அல்லாஹ் அப்படியே நிறுத்தி வைத்து விட்டார். அதற்கு எத்துணை உதாரணங்களை நம்மால் பார்க்க முடியும். கஹ்ஃப் வாசிகளை நாம் பார்க்கவில்லையா? எத்துணை வருடங்கள் தூங்கினார்கள், அத்துணை வருடங்கள் நம்மால் தூங்க முடியுமா? எவ்வளவு பெரிய அற்புதங்களை அல்லாஹ் நிகழ்த்தி காட்டிக் கொண்டிருக்கிறார். அவ்வளவு குறுகிய நேரத்திலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவை சந்தித்து விட்டு வந்தார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார், அல்லதீன யுமினூன பில் கைப், மறைவான விஷயங்களை ஈமான் கொண்டவர்கள் நம்புவார்கள். நம்பித்தான் ஆக வேண்டும். நேரடியா நாம் சொர்க்கத்தை பார்க்கல, நரகத்தை பார்க்கல, குர்ஆன் ஹதீஸை மட்டும் பார்க்கிறோம், நபிகளாரை பார்க்கவில்லை, அல்லாஹுவை பார்க்கவில்லை. எல்லாம் நம்பிக்கை, அதுதான் ஈமான். ஈமான் என்று சொன்னாலே நம்பிக்கை தான். நம்புவது நம்மீது கடமை, நம்புவதற்கான கூலி அல்லாஹ் நமக்கு வழங்குகிறார். உண்மையான மோமீனாக இருந்தால் முழு நம்பிக்கையோடு இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையிலே சொல்லி காட்டுகின்றார். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களிடத்திலே வந்து கேட்டார்கள், என்ன முஹம்மது இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு, நீங்க நம்புறீங்களா? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் ஒரு நொடி பொழுது தாமதிக்கவில்லை. ஏன்? நான் நம்புவேன், பெருமானாரை உண்மைப்படுத்துகிறேன். காரணம் என்ன தெரியுமா? எங்களுடைய கண்ணுக்கு தெரியாத ஜிப்ரீல் என்ற ஒரு நபர், ஒரு மலக்கு அல்லாஹ்விடமிருந்து வஹியை கொண்டு வருவதை
பெருமானாரிடத்திலே கொடுத்து எங்களுக்கு சொல்வதை நாங்கள் நம்புகின்ற போது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே அல்லாஹ்வை சந்தித்து விட்டு வந்தோம் என்று சொல்கின்ற போது நாங்கள் எப்படி அதை நம்பாமல் இருக்க முடியும்? உண்மைப்படுத்தினார்கள். ஆகவே தான் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கு அன்றை வரைக்கும் அபூபக்கர் என்று பெயர் இருந்தது. உண்மைப்படுத்தியதால், இந்த மிஅராஜை உண்மைப்படுத்தியதால் அவர்களினுடைய பெயர் சித்தீக் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பெயர் சூட்டினார்கள். உண்மையாளர், உண்மைப்படுத்தியவர் என்று. அருமையானவர்களே, மக்காவாசிகள் எல்லாம் பெருமானாரை சோதிக்கிறார்கள். என்ன நீங்க என்ன பார்த்துட்டு வந்தீங்க? பைத்துல் முகத்தஸ் போயிட்டு வந்திருக்கீங்கல்ல, அங்க என்ன இருந்துச்சு, இங்க என்ன இருந்துச்சு? நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தோன்னு சொன்னா திடீர்னு ஒரு வீட்டுல போயிட்டு வந்திருப்போம், பழக்கமானவர் தான். போயிட்டு வந்தீங்களா, அந்த வீட்டுல எத்தனை வாசப்படி இருக்குன்னு கேட்காருன்னு வைங்க, வாசப்படியா நம்ம எண்ணிக்கிட்டு இருப்போம். என்ன பண்றோம்? யதார்த்தமா போனோம், போயிட்டு வந்தோம், அல்ஹம்துலில்லாஹ். எத்தனை வாசப்படினா என்ன சொல்ல முடியும்? ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதற்கும் பதில் சொன்னார்கள். கொஞ்சம் திணறினாங்க. அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? அந்த பைத்துல் முகத்தஸையே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களின் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் கண் முன் நிறுத்தி அந்த பைத்துல் முகத்தஸை பார்த்து பார்த்து கேள்விகளுக்கு பதில் சொன்னதாக வரலாறுகளிலே நம்மால் காண முடிகிறது. ஒவ்வொருத்தரும் குருட்டுத்தனமான கேள்விகள் எல்லாம் கேட்டார்கள், கண்டதை எல்லாம் கேட்டார்கள், அவர்கள் பார்த்ததை எல்லாம் கேட்டார்கள். எல்லாவற்றிற்கும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பதில் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். அப்படிப்பட்ட மகத்துவமிக்க ஒரு சிறப்பான ஒரு இரவு இந்த மிஅராஜ் இரவு. இந்த இரவு அவ்வளவு இபாதத்துகள் செய்ய வேண்டும். அல்லாஹுக்கு பிடித்தமான ஒரு நாள், அல்லாஹுவை சந்தித்து வந்த நாள். நிறைய இபாதத்துகள் செய்தால் அதற்கான நற்பலன்களும் ஏராளம், நன்மைகளும் ஏராளம். நஃபிலான நோன்புகள் இன்றைக்கு வைக்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ரஜபு மாதத்திலே அதிகமான நோன்புகளை வைத்திருக்கிறார்கள். ஒரு ஹதீஸ் இப்படி வருகிறது, நாளை சுவர்க்கத்திலே ரஜப் என்ற ஒரு ஆறு ஓடும். யாரெல்லாம் இந்த ரஜபு மாதத்திலே நோன்பு வைக்கிறார்களோ அவர்களுக்கு நாளை அந்த ரஜப் என்ற ஆற்றிலே நீர் அருந்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குகிறான். அல்லாஹ் நமக்கும் நசீபாக்குவானாக. இதெல்லாம் ஒரு ட்ரைனிங் பீரியட் தான். ரமலானினுடைய பரக்கத்து, ரமலானினுடைய துவக்கம் தான் இந்த ரஜபுடைய மாதம். இப்பொழுதே அந்த நோம்பினுடைய பழக்கம் வர வேண்டும் என்பதற்காக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த நோன்பை சஹாபாக்களுக்கு பழக்கி இருக்கிறார்கள். அருமையானவர்களே, மிஅராஜில் மிகப்பெரிய அன்பளிப்புகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ்வை சந்தித்து பெற்று வந்தார்கள். அதில் மிக முக்கியமான அன்பளிப்பு, இரண்டு அன்பளிப்புகள். ஒன்று சூரத்துல் பக்ராவிலே இருக்கக்கூடிய கடைசி இரண்டு ஆயத்துக்கள், ஆமன ரசூலு பிமா உன்ஸில இலைஹி மிர் ரப்பிஹி ஆரம்பிக்கக்கூடிய அந்த கடைசி சூரா பக்ராவினுடைய கடைசி இரண்டு ஆயத்துக்கள் மிகப்பெரிய பேர் அற்புதமிக்க ஆயத்துக்கள். இன்றைக்கு தூக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. நைட்டு தூக்கமே வர்றதில்லை, பயமா இருக்குது, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்களா இல்லையா? அந்த அத்துணை பேர்களும் இந்த இரண்டு ஆயத்துக்களையும் யார் ஓதி இரவு நேரத்திலே ஓதுகிறார்களோ ஓதக்கூடிய அத்துணை பேர்களுக்கும் அல்லாஹ் தஆலா முழுமையான பாதுகாப்பை அந்த இரவு முழுக்க வழங்குகிறார். ஜின் ஷைத்தானினுடைய மனிதனுடைய தீங்குகளிலிருந்து அல்லாஹ் பாதுகாக்கிறான் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத்து குறித்து சிறப்புகளை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அடுத்ததாக இரண்டாவது முஅஜிஸாவாக தொழுகை நாம் நிறைய மேராஜினுடைய பயான்கள்ல கேட்டிருக்கோம். 50 வயசு வக்து தொழுகை 5 வக்தாக அல்லாஹ் வழங்கினான். அதுலேயும் கூட சில நபிமார்கள் சொன்னாங்க, இன்னும் போய் குறைச்சிட்டு வாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதுக்கு மேல என் ரப்புட்ட போய் குறைக்க நான் விரும்பலன்னாங்க. ஆனா இன்னைக்கு வெக்கப்படுறோம். அந்த 5 நேர தொழுகையை கூட நம்மளால உருப்படியா தொழுக முடியல. 5 நேர தொழுகை கூட நம்மளால உருப்படியா தொழுக முடியல. வெக்கப்படணும். என்ன இருக்கு தொழுகை விட வேற என்ன இருக்கு நமக்கு? ஒரு மூமினுடைய அடையாளம் தொழுகை என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாளை மறுமையிலே அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்விகளிலே முதல் கேள்வியாக இந்த தொழுகை தான் இருக்கும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த தொழுகையை தொழுது விட்டால் இம்மை மறுமைக்கான வெற்றி அவனுக்கு கிடைத்து விடுகிறது. அவனுடைய முகம் பிரகாசமாக ஆகிறது.
ஒரு நாளைக்கு 5 தடவை ஒது செய்கின்ற போது முகம் பொலிவு அவ்வளவு பிரகாசம். தொழுகையாளிக்கு அப்படி ஒரு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் அல்லாஹ் வழங்கி இருக்கிறார். முகத்துக்கு அவ்வளவு பிரகாசம். நாளை மறுமையிலே அவனுடைய முகம் பிரகாசமாக ஒளியாக வரும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டுமல்ல, இந்த தொழுகை அவனுக்கு சாட்சி சொல்லும். அப்படிப்பட்ட தொழுகையா இருக்கணும். நம்ம அப்படி தொழுகிறோமாங்கிறத யோசிக்கணும். சாட்சி தரக்கூடிய தொழுகையாக நம்ம தொழுகிறோமா? நம்முடைய தொழுகை எப்படி இருக்கிறது? தக்பீர் கட்டிவிட்டாலே உலக சிந்தனைகள் தான் அதிகமா வருது. உலகம் எல்லா இடமும் டூர் சுத்திட்டு கடைசியில சலாம் சொல்லும் போது இங்க வந்துடும் பள்ளிவாசலுக்கு. இப்படிப்பட்ட தொழுகை எப்படி இருக்கும்? அந்த தொழுகையில நின்னாதான் எல்லா காணா பொருளும் ஞாபகத்துக்கு வரும். யாரு கடன் கொடுக்கணும், யாரு கடன் தரணும், அது கடன் தர்றவங்களாம் ஞாபகத்துக்கு வருது அந்த தொழுகையில தான். இப்படிப்பட்ட தொழுகை என்பது உயிரோட்டமான தொழுகை அல்ல, வீணா போன தொழுகை. நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா நான் தொழுகையாளி என்று சொன்னால் உன்னுடைய தொழுகையா என்று கரி துணியை தூக்கி மூஞ்சில எறிவதை மாதிரி அல்லாஹ் எறிந்து விடுவான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அருமையானவர்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அடிக்கடி நாம் சொல்கிறோம், நபிகளாருக்கு இவ்வளவு பெரிய அற்புதம் மிஅராஜை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் இந்த மூமின்களுக்கு கொடுத்த அந்த மிஅராஜ் இந்த தொழுகை என்று சொன்னார்கள். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் கொடுக்கப்பட்ட தொழுகைகளை, ஒவ்வொரு வக்துகளை இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். முதலில் 5 நேர தொழுகைகளை முதல் தொழுகையாக ஃபஜ்ருடைய தொழுகை நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு 2 ரக்காத்தை கொடுத்தார். அடுத்து இரண்டாவதாக லுஹருடைய 4 ரக்காத்தை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு கொடுத்தார். அந்த தொழுகை மட்டும்தான் அவர்களுக்கு. மூன்றாவதாக நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு அஸர் தொழுகை 4 ரக்காத்தை கொடுத்தார். நான்காவதாக நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு மக்ரிப் தொழுகையை 3 ரக்காத்து கொடுத்தார் அல்லாஹ். கடைசியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு இஷா தொழுகை 5வது தொழுகையாக அல்லாஹ் கொடுத்தார். ஒட்டுமொத்த எல்லா நபிமார்களுக்கும் கொடுத்த அந்த தொழுகை எல்லாம் இந்த உம்மத்திற்கு நன்மையை சேர்க்கக்கூடிய வகையிலே அல்லாஹ் அதிகப்படுத்தி கொடுத்திருக்கிறார். மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அவர்களுக்கு நீண்ட ஆயுள்கள் இருந்தது. அவர்கள் ஒரு வக்து தொழுதால் போதும். ஆனால் நமக்கு குறைவான ஆயுள். இந்த 5 நேர தொழுகையை தொழுதால் ஏராளமான நன்மைகள் அவர்களை விட மிஞ்சி விடலாம் என்ற அந்த அடிப்படையிலே அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்திற்கு இந்த தொழுகையை நமக்கு கடமையாக ஆக்கி தந்திருக்கின்றார். தொழுகையை நாம் தொழுதுவிட்டால் நம்மிடத்திலே ஏற்படக்கூடிய எல்லா விதமான குற்றங்களும் பாவங்களும் தடுக்கப்பட்டு விடுகிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார், பாவங்கள் எல்லாம் அருவருப்பான விஷயங்களை விட்டும் இந்த தொழுகை அவனை பாதுகாக்கிறது என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட கேக்குறாங்க, அழுதுகிட்டே ஒப்பாரி வச்சு கேக்குறாங்க. பதட்டம். அவங்கள அந்த சஹாபியால நிலை கொண்டு நிற்க முடியவில்லை. யா ரசூலல்லாஹ், நான் இன்ன பெண்ணுக்கு முத்தமிட்டு விட்டேன், என்னுடைய கதி என்ன? நான் பெரிய பாவி ஆகிவிட்டேனா என்று அந்த சஹாபி கதறுகிறார். இன்னைக்கு சர்வசாதாரணமாய் போச்சு. குற்றம் என்பது, பாவம் என்பது தெரிந்து கொண்டே செய்கிறோம். பலவிதமான அசிங்கங்களை செல்போனின் மூலமாக பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய அபத்தமான விஷயம், மோசமான விஷயம். அந்நிய பெண், அந்த அந்நிய பெண்களோடு ஊரு சுற்றுகிறோம். எவ்வளவு கேவலமான விஷயம். சஹாபிகள் அப்படி அல்ல. ஒரு சின்ன தவறு செய்து விட்டாலும் பதட்டம் அடைந்து நேரடியாக அந்த பாதிப்புக்கான பரிகாரத்தை தேடி வந்தார்கள். இன்றைக்கு யாராவது தேடி வருகிறார்களா? மேன்மேலும் பாவம் தான் செய்கிறார்கள். இந்த உயிரோட்டமான தொழுகை இல்ல. அவர்கள் தொழுகை வேறு, நாம் நம்முடைய தொழுகை வேறு. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை ஆறுதல் படுத்தக்கூடிய வகையிலே சொல்லுகிறார்கள், வாகிமி ஸலாத்த தரஃபை நஹார் வ ஸுலஃபம் மினல் லைலி இன்னல் ஹஸராத் யுதுஹிபுன ஸய்யாத். 5 நேர இந்த தொழுகைகளை நீ பேணிக்கையாக தொழுதுகொள். அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் உன்னுடைய பாவத்தை அழித்துவிடும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவிற்கு அவர்களினுடைய தொழுகை உயிரோட்டமான தொழுகையாக இருந்தது. அப்படிப்பட்ட தொழுகையாகத்தான் நம்முடைய தொழுகை இருக்க வேண்டும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் விரும்புகிறார்கள். அந்த சஹாபி கேட்டாங்க, சரியான கேள்வி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த விஷயம் எனக்கு மட்டுமா,
என்று கேட்கின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உனக்கு மட்டுமல்ல என்னுடைய சமூகத்தார்கள் அத்தனை பேர்களுக்கும் என்று சொன்னார்கள். எவ்வளவு பெரிய நாம் சாதாரணமாக தவறுகளை குற்றங்களை செய்து விடுகிறோம், அதற்கான பரிகாரம் தொழுகை என்று சொன்னார்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிப்பட்ட தொழுகைகளை நாம் பேணுதலாக தொழுக வேண்டும். தொழாதவனினுடைய நிலை மிக மோசமானது. சக்கர் என்ற நரகத்திலே அவன் தள்ளப்பட்டு விடுவான். வேண்டுமென்றே ஒருவன் தொழுகையை மறுத்தால் அவன் காஃபிராகி விடுவான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். இந்த இரவிலே தொழுகை கடமையாக்கப்பட்ட இந்த இரவிலே நாம் ஒவ்வொருவரும் சபதம் எடுக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கை முழுக்க என்னுடைய உடலிலிருந்து ரூஹ் பிரிகின்ற வரைக்கும் இந்த தொழுகையிலே பேணுதலாக பாதுகாப்பாக தொடர்ந்து இந்த தொழுகையை விடாமல் தொழுகுவேன் என்று உறுதி எடுப்போம். அல்லாஹ் கபூல் செய்வானாக. தொழுகலாமா இன்ஷா அல்லாஹ்? ஒவ்வொரு வக்திலையும் பாங் சொன்ன உடனே வந்துருங்க. அதை விட மிகப்பெரிய ஒரு காரியம் நமக்கு ஏதும் இந்த உலகத்தில் இல்லை. தொழுகை தான் முக்கியம். தொழுகை வந்து விட்டாலே நம்முடைய எண்ணங்கள் சீராகி விடுகிறது, நம்முடைய வாழ்க்கை அழகாகி விடுகிறது, குடும்பத்தில் உண்டான எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைத்து விடுகிறது. அப்படிப்பட்ட சாலிஹீன்களாக அல்லாஹ் நாம் அத்துணை பேர்களையும் பொருந்திக் கொள்வானாக, சுவர்க்கத்தை நசீபாக்குவானாக. ஆமீன். வஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.